அனுராதபுரம் ஸ்வரஸ்திபுர திப்பிரி கடவல பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் அமைந்துள்ள காணியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் கொழும்பு பிரதேச பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸ்வரஸ்திபுர திப்பிரி கடவல பகுதியில் உள்ள தங்க தேவாலயம் அருகிலுள்ள காணியில் ஒரு குழு புதையல் தோண்டி வருவதாக அனுராதபுரம் போலீசாருக்கு கடந்த 13ஆம் திகதி தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் ஒரு பெண் உட்பட 8 பேரை கைது செய்தனர். சந்தேக நபர்கள் பதுளை, மாலிகதென்ன, பதவி ஸ்ரீபுர, கிரிந்துரு கோட்டே, வரகாபுல மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்ட குழுவில் இருந்த பெண்ணை விசாரித்த போது அவர் கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு பிரதி பொலிஸ்மா அதிபரின் மனைவி என்பது தெரிய வந்தது. தனது வீட்டை பாதுகாக்க தேவையான மாந்திரீக நடவடிக்கைக்காக குறித்த இடத்திற்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட குழுவில் ஒரு மாந்திரீகரும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அக்குழுவிடம் இருந்து மண்வெட்டி, அலவாங்கு உள்ளிட்ட மண்ணை தோண்ட பயன்படும் ஆயுதங்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன.